அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேன். ஓகே, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்துக்கு பண்ணிப்பார்னு நம்ம போன வீடியோல சொன்னதுனாலே என்னமோ நிறைய பேர் வந்து கட்டின வீடை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி இது ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சண்டேஸ் இந்த கால்ஸ் நிறைய வரும். சார் இந்த மாதிரி கட்டின வீடை வாங்கலாம், அதில் என்ன மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கணும், அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். ஓகே, கட்டின வீடு கட்டுறது, இது ரெண்டுல கட்டின வீடை வந்து ஒருத்தர் எதுக்காக ப்ரிஃபர் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கட்டின வீடு ரெடியா இருக்கு, பணத்தை கொடுத்தோமா உடனே ரிஜிஸ்ட்ரேஷன், 1 வீக் அடுத்த ஒரு 1 மந்த்துக்குள்ள அந்த வீட்டை அவர் ஆக்குபை பண்ணிடலாம். ஸோ அவருக்கு வந்து என்னன்னா ஒரு ரிலாக்ஸ்டு பீரியட். டக்குனு 1 மாசத்துக்குள்ள அவர் போயிடுவார், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த வீட்டுக்கு குடி போயிடுவார், அந்த அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவார். இதே வந்து ஒருத்தர் வந்து வீடு கட்டாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ற மாதிரி. அது இன்னைக்கு நிறைய எக்ஸ்பிரஸ் மோடு பில்டர்ஸ் நிறைய இருக்காங்க, கான்ட்ராக்டர். அவங்க எப்படின்னா 3 மாசத்துல கட்டி கொடுக்குறேன், 2 மாசத்துல கட்டி கொடுக்குறேன் அப்படின்லாம் இருக்காங்க. தயவு செய்து இந்த 3 மாசம் கட்டுறவங்க 2 மாசம் கட்டுறவங்க நம்பாதீங்க, வேஸ்ட். உங்க பணத்தை கொண்டு போய் குப்பையில போடுற மாதிரி. 3 மாசம் 2 மாசத்துல கட்டுறதுலாம் உங்களுக்கு ஒரு பில்டிங்கோட செட்டில்மெண்ட் டைம் எவ்வளவு நாள் ஆகும், என்ன மாதிரி ஆகும், இது எல்லாமே நீங்க பில்டிங் ஆற போட்டு கட்டுறதுதான் நல்லது. 2 மாசத்துல கட்டித்தரேன் 3 மாசத்துல கட்டித்தரேன்னு வந்தாங்கனால அதெல்லாம் விட்டுருங்க. மினிமம் 6 months அதுக்கு மேல நீங்க ஒரு ப்ராஜெக்ட் நீங்க கொண்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. ஒரு ப்ராப்பர் கன்சல்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அதுக்கான டைம் கொடுத்து பண்ணாதான் அது வந்து லைஃப் நல்லா இருக்கும். இது எல்லாமே அவசர அடியில அடிச்சுட்டு போறது, அது லைஃபும் அவசர அடியா தான் இருக்கும். ஓகே, இப்ப அதனாலதான் வந்து இந்த வீடு கட்டுறதுக்கான அந்த வெயிட்டிங் பீரியட், இந்த வீடு கட்டுறது அதை வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அந்த வீட்டை வந்து அவங்க இது பண்ண ஆக்குபை பண்ண வேண்டி இருக்கு. அதே நேரத்துல நிறைய பிரச்சனைகளும் வருது. என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெட்டீரியல், ஒரு எக்ஸாம்பிள் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு பிளைவுட் 75 ரூபாய்க்கு இருக்கு சதுரடி, அதே 600 ரூபாய்க்கும் இருக்குது. Bima Homes and Properties, an ISO certified construction company with rich experience in construction. More than 750 satisfied customers across Tamil Nadu. Our team of architects, engineers, consultants, and interior designers with strong project experiences. We undertake projects all over Tamil Nadu and the rest of India. We support each and everything in construction. Please feel free to contact our helpline number 0950091113. We expect your call. Thank you very much for watching. இது மாதிரி ஒரு டேப், ஒரு சிபி டேப் எடுத்தீங்கன்னா ஒரு 750 ரூபாய்க்கு இருக்கு, 2000 ரூபாய்க்கு இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா லோயர் டு ஹையர் பெரிய டிஃபரன்ஸ், சின்ன டிஃபரன்ஸ் இல்லை, பெரிய டிஃபரன்ஸ். 50 ரூபாய்க்கு கிடைக்கிற பொருள் 2000 ரூபாய் வரைக்கும் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து இதுல எதை வந்து நம்ம சூஸ் பண்றது அப்படின்னு இங்க பெரிய ஒரு குழப்பம் வருது. அதே நேரத்துல கட்டின வீட்டுல அவர் என்ன போட்டிருந்தாலும் நம்ம வந்து அதை இது பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணியிருக்காரோ அதை நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிக்க வேண்டியது. அதோட நம்ம அதோட லைஃப் எப்படி இருக்கும், என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, எதை பத்தியும் நம்ம வந்து பெருசா வந்து பார்க்க முடியாது. அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்களோ அது அப்படின்றது. இதுல என்ன மெயினா பார்க்க வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங்கோட குவாலிட்டி. எப்ப ஒருத்தர் வந்து குவாலிட்டி கொடுக்க முடியும், நமக்கு தேவையான அளவு பணம் வந்தாதான் நம்ம குவாலிட்டி கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு காஸ்ட், ஆக்சுவல் காஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ஒரு 2500 வருதுன்னு வைங்க. அந்த 2500க்கு மேல அந்த பில்டருக்கான காஸ்ட் ப்ராஃபிட் ஒரு 20% வைங்க. எவ்வளவு வருது ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த மார்ஜின் இதெல்லாம் இருந்தா தான் வந்து அவரால் அந்த பிசினஸை ரன் பண்ண முடியும். அதே நேரத்துல 2500 ஆகிற இடத்த வந்து 2300 2400க்கு கோட் பண்றாங்கன்னா, அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுவாரு, அந்த பில்டரோ
இல்ல கான்ட்ராக்டரோ இல்ல சம் அதர் பர்சன் யாரோ, அவர் யாரும் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொண்டு வந்து போட்டு உங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. என்ன உங்களுக்கு கொடுக்கணுமோ அங்க இருந்து தான் அவரோட லாபத்தையும் சேர்த்து எடுக்கணும். இதை நல்லா மனசுல வச்சுக்கணும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறோம். லேண்ட் காஸ்ட் இவ்வளோ, பில்டிங் காஸ்ட் இவ்வளோ, போர்வெல் போடுறதுக்கு இவ்வளோ ஆகும், காம்பவுண்ட் வாலுக்கு இவ்வளோ ஆகும், சர்வீஸ் வாங்குறதுக்கு இவ்வளோ ஆகும், பிளான் அப்ரூவல் பண்றதுக்கு இவ்வளோ ஆகும், இது போக எலிவேஷனுக்கு நம்ம டீடைலிங் பண்றதுக்கு இவ்வளோ செலவாகும். இப்படி எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 crore வருதுன்னு வைங்க. 1 crore வந்துச்சுன்னா அந்த 1 crore மேல அவரோட 20% மார்ஜின் சேர்த்து 1 crore 20 lakhs அவர் ரேட்டு கோட் பண்ணாருன்னா அது ரீசனபிள். அதுக்கு மேல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா தான் இந்த பில்டிங் குவாலிட்டியா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது குவாலிட்டியா இருக்குன்னு நான் சொல்லல, குவாலிட்டியா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த பில்டர் இந்த அளவுக்கு ஒரு இது பண்ணும் போது அவர் அந்த பில்டிங்கை கண்டிப்பா குவாலிட்டியா தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளா இருக்கு. இதுவே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி எல்லாமே பாக்குறோம். 1 crore வருது, பில்டர் 90 lakhs சொல்றாரு. இன்னும் நெகோசியேட் பண்ணோம்னா ஒரு 85 to 86 முடிச்சிடலாம் அப்படின்னா அந்த 15 லட்சமா 14 லட்சமா பில்டர் என்ன பாக்கெட்ல இருந்து உங்களுக்கு போட்டு பண்ணி கொடுத்துருப்பாரு. அப்ப அங்க குவாலிட்டி அந்த அளவுல தான் இருக்கு. பர்ச்சேஸ் பண்ண மெட்டீரியலோ எல்லாமே இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஒன்ஸ் பில்டிங் பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குவாலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பிளாஸ்டரிங் பண்ணிட்டாவே முடிஞ்சு போச்சு. எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பிளாஸ்டரிங் பண்றதுக்கு முன்னாடி தான் நீங்க குவாலிட்டியை செக் பண்றதுக்கான வாய்ப்புகள். அப்படின்ற பட்சத்துல நீங்க பினிஷிங்கை பார்த்து ஒரு பில்டிங் நல்லா இருக்கு, இது நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு முடியும். ஒரு இன்ஜினியர், ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியர், அவரை நீங்க கூட்டிட்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட சவுண்ட்னஸ் அதை செக் பண்ணுவார். சவுண்ட்னஸ் மீன்ஸ் குவாலிட்டி. அந்த பில்டிங் எப்படி இருக்கு, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி அவர் செக் பண்ணி, அவர் என்ன செக் பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய, அதாவது பூமி பரப்புக்கு மேல உள்ளதுதான் அவரால் செக் பண்ண முடியும். சப்ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். சப்ஸ்ட்ரக்சர்னு சொல்றது பூமிக்கு கீழே இருக்கிறது, எர்த் லெவலுக்கு கீழே இருக்கிறது சப்ஸ்ட்ரக்சர். அங்கதான் நிறைய விஷயமே இருக்கு. என்ன சைஸ்ல புட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு டெப்த்துக்கு காங்கிரீட் கொடுத்துருக்காங்க, மேட்டோட சைஸ் என்ன, டயா ராட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன ஸ்பேசிங்ல யூஸ் பண்ணிருக்காங்க, காலம் சைஸ் என்ன, காலம் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன மாதிரி இருக்கு, ஸ்டிரப்ஸ் எப்படி பண்ணிருக்காங்க, ஸ்டிரப்ஸ் டிசைன் என்ன, இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே சப்ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். அந்த சப்ஸ்ட்ரக்சரை நீங்க வெரிஃபை பண்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. சூப்பர் ஸ்ட்ரக்சர்ல அது நீங்க ஒரு இன்ஜினியரை கூட்டிட்டு போனீங்கன்னா அவர் பார்த்து அதோட பிளாஸ்டிக், அந்த குவாலிட்டி இதெல்லாம் பார்த்து நார்மலா அவங்க என்ன மாதிரி ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரியான டேப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் வச்சு அந்த ஒர்க்மேன்ஷிப்பை வச்சு அவர் ஒரு முடிவுக்கு வருவார். ஓகே, இது இந்த அளவுக்கு வேல்யூ ஒர்த் அப்படின்னு. அதுதான ஒழிய அதோட ஆக்சுவல் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். இதே ஒரு பில்டரே உங்ககிட்ட அந்த வீடை விற்கிறாருன்னா 1 crore விற்கிற வீடை அவரோட இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி கூட 10 லட்ச ரூபாய் சேர்த்து போட்டு கூட பேங்க்ல உங்களுக்கு 1 crore லோடு வாங்கி கொடுத்துருவாரு. அந்த மாதிரிலாம் நீங்க ஏகப்பட்ட இடத்துல பண்ணிடுறாங்க. அப்படின்னும் போது பேங்க்லயே நமக்கு இவ்வளவு லோன் கொடுக்குறாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஒர்த்து அவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் நிறைய இடங்கள்ல இன்ஃபுளுன்ஸ்ல நடக்கும், புரியுதுங்களா? அதனால உங்களோட ப்ராப்பர்ட்டிய நீங்க வாங்குறதுன்றது உங்களுக்கு உங்களோட அதுல ஒன்ஸ் பணம் கை மாறி சேல் டீடு முடிஞ்சிருச்சுன்னா பெருசா நீங்க எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவர் என்னன்னு பண்ணி வச்சிருக்காரு அதை பார்த்துட்டு நீங்க வாங்கிக்கிறீங்க. அவர் உங்களை கூட்டிகிட்டு போல, நீங்க தான் அவரை தேடி போய் வச்சு எல்லாமே வாங்கினதுக்கு அப்புறம் இது சரியில்லை அது சரியில்லைன்னா அந்த பில்டரோ ப்ரொமோட்டரோ அந்த லொகேஷன் சப்போஸ் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா இருக்குன்னா அங்க ஒர்க் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அவங்க நீங்க சொல்றத ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்னீங்கன்னா ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்க இண்டிவிஜுவலா ஒரு இடத்துல ஒரு வீடு கட்டி விற்கிறாங்க, அங்க போய் வாங்குறீங்கன்னா அடுத்த அவங்க வேலை பார்க்குற சைட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இருந்துச்சுன்னா உங்களுக்காக ஒரு ஆளா இருப்பீங்க, நீங்க செய்யவே முடியாது. யாரா இருந்தாலும் அதெல்லாம் செய்ய முடியாது. இன்னைக்கு ஒரு லேபரோட காஸ்ட் 1000 ரூபாயில இருந்து 1200 ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு சம்பளம். அதிகபட்சம் 7 மணில இருந்து 8 மணி நேரம் வேலை பார்க்கறதே பெருசு. அதனால லேபரை ஒருத்தர் அனுப்பிச்சு ஒரு ரெக்டிஃபிகேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுக்கறது வைக்கிறதுல நீங்க இன்னும் எதிர்பார்க்க முடியாது. அதனால வீடுல பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, கட்டின வீடை தான் வாங்க போறீங்க அப்படின்னு நினைச்சீங்க, அதை கம்ப்ளீட்டா அந்த வீட்டோட தரத்தை ஒரு பொறியாளரை வச்சு நீங்க செக் பண்ணிக்கணும். அந்த பில்டரோ ப்ரொமோட்டரோ அவங்களோட ஹிஸ்டரி, அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பண்ணிருக்காங்க, எத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, மெயினா அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஏன் இதை பர்டிகுலரா மென்ஷன் பண்ணுங்க, டெக்னிக்கல் பர்சன் நம்ம சொல்லக்கூடிய இன்ஜினியர்ஸ் மேக்ஸ் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஜினியர்ஸ் பெரும்பாலும் இந்த மாதிரியான ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில பெருசா சைன் பண்றது நல்லா நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும்.
அந்த படிச்சவர் வந்து அவர் என்னதான் இருந்தாலும் வந்து அவர் அந்த படிச்சதுக்கான குவாலிட்டியை விட்டு அவரால் இறங்க முடியாது. அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். அதே நான் டெக்னிக்கல் பூந்து விளையாடுறாங்க இந்த இண்டஸ்ட்ரி. சைன் பண்றவங்க எல்லாமே நான் டெக்னிக்கல் தான். அவங்களுக்கு எந்த விதமான டெக்னிக்கல் நாலேஜ் இருக்காது. அவங்க தான் பாத்தீங்கன்னா ஏதாவது படத்தை போட வைக்க ஏதாவது ஒண்ணு பண்றாங்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. நாங்களும் நிறைய பேருக்கு கன்சல்டண்டா இருக்கோம். அவங்க எல்லாமே வந்து நல்லா சைன் பண்றவங்க நான் டெக்னிக்கல் பீப்புளா தான் இருக்காங்க. டெக்னிக்கல் பீப்புள் வந்து பெருசா ஒன்றும் டெவலப் ஆகவே முடியல. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா டெக்னிக்கல் பீப்புள் அந்த மினிமம் குவாலிட்டி அவன்கிட்ட என்ஷூர் பண்ணிடலாம். டெக்னிக்கல் பீப்புள் கொடுத்துரும், வேற வழி இல்லை. அவனுக்கு தெரியும், அந்த பயம் இருக்கும், அதுக்காக அவங்க செஞ்சிடறாங்க. நான் டெக்னிக்கல் அவங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் பெருசா இது இல்லை, அதனால பண்றாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா நான் டெக்னிக்கல் தான் நல்லா சைன் பண்றாங்க. ரொம்ப என்ன சொல்றது, நாங்க வந்து இப்ப நாங்களும் ப்ராஜெக்ட் பண்றோம். நாங்க குரூப் ஹவுசிங் ப்ராஜெக்ட் நாங்க வீடுகளை புக் பண்ணி தான் பண்றோம். யாருக்கு வேணுமோ அவங்க பேருக்கே வந்து லேண்டை ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க பேர்லயே அப்ரூவல் வாங்கி எல்லாமே பண்றோம். அவங்களே வீடு கட்டுற மாதிரி தான். ஃப்ரீக்வெண்டா வந்து அவங்க வந்து அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்குது. இந்த மாதிரி அப்போ வந்து அந்த வீடை வந்து அவங்களே கட்டுற மாதிரி தான். இது மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். எங்களோட சைட்லயே வந்து சிலர் வாங்கிட்டு நாங்களே கட்டிக்கிறோம் சார், என்னோட மாமா இன்ஜினியர், அண்ணன் இன்ஜினியர், அக்கா இன்ஜினியர்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. தாராளமா நீங்க கட்டிக்கோங்க பாத்தீங்கன்னா அவங்களே பண்ணுவாங்க. எங்களோட குவாலிட்டிக்கும் அவங்களோட குவாலிட்டிக்கும் நிறைய டிஃபரன்ஸ். என்ன நாங்க பண்ற ஸ்பெசிபிகேஷன் அவ்வளவும் அவங்க பண்ற மாதிரி தெரியும். ஆனா எதுவுமே வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. எல்லாமே பண்ற மாதிரி தெரியும். அதுல என்னென்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு டெக்னிக்கல் பர்சனுக்கு தெரியும். நான் டெக்னிக்கல் பாக்குறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தெரியும், இவர் இதை தான் செய்யறாரு, அவரும் அதே தான் செய்யறாரு. இவர் இவ்வளவு காசு கேட்கிறாரு, இவர் கம்மியா கேட்கிறாரு. அப்ப நமக்கு எங்க கம்மியா இருக்கோ அங்க போயிடலாம். நீங்க வந்து அது ஒரு டெக்னிக்கல் பர்சனோட கைடன்ஸ்ல நீங்க அதெல்லாம் வாங்குறது ரொம்ப நல்லது. கூடுமான வரைக்கும் கட்டின வீடை வாங்கும் பொழுது அந்த வீடு வந்து ஒருத்தர் ஓன் யூஸ்க்கு கட்டி இருந்து அந்த வீடை சேல் பண்றாரு அப்படின்ற வீட்டை நீங்க கண்ணை மூடிக்கிட்டு வாங்கலாம். எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனா கட்டும் போதே அந்த வீடை வந்து சேல் பண்ணணுன்ற இதுக்காக கட்டுறது, அதாவது சேல்ஸ் பர்பஸ்க்காக பண்றது, அந்த ப்ரொமோட்டர் பில்டரோட பேக்ரவுண்ட பார்க்கணும். அவங்க எத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, எவ்வளவு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராஜெக்ட்ல எல்லாமே அவங்களுக்கு நல்ல பேர் இருக்கு, அவங்க கொடுத்துருக்கிறது நல்ல குவாலிட்டியா, இதெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு உங்களால ஒரு நல்ல ஒரு அசம்ஷனுக்கு நீங்க வர முடியும், வந்து முடிவு பண்ணிக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டின வீடுகள்ல குவாலிட்டியை நம்ம பெருசா என்ஷூர் பண்ண முடியாது. அதனால ஒரு வீட்டை அதுக்கான நேரம் ஒதுக்கி சிரமப்பட்டு தான் கட்டணும். வீடை ஈஸியா ஒருத்தர் கட்டி ரெடியா வச்சிருக்காருன்றத போய் வாங்குறதுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், அதுக்கு சொல்ல முடியாது, அது நல்லா இருக்காதுன்றதுக்காக சொல்லல. இத வந்து நம்ம அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்றது என்னோட கருத்து. ஆனா இன்னைக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டுல அதை வந்து பண்ண முடியுமான்றது தெரியல. எல்லாமே ரெடியா இருக்கணும், இன்னைக்கு பணத்தை கொடுத்தப்பா ஒரு வாரத்துக்குள்ள நான் ஆக்குபை பண்ணணும், இல்ல ஒரு மாசத்துக்குள்ள நான் ஆக்குபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றதான் விரும்புறாங்க. அதனால அதுல வந்து என்ன மாதிரி ரெடி பில்ட் ஹவுஸ் போறோம் பட்சத்துல ஒரு தகுந்த பொறியாளர்கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப உங்களுக்கு உபயோகரமா இருக்கு. ஓகே, நம்ம இந்த வீடியோல கட்டின வீடு வாங்குறதுல உள்ள நன்மைகள் மற்றும் அதுல என்னென்ன விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. தொடர்ந்து நாங்க கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனடியா வந்து சேரணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. எங்களோட வீடியோ உங்களை சார்ந்துள்ளவங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருக்கு, தேவைப்படும் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்த்து உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படும். நாங்க அப்ப இன்னும் குவாலிட்டியா உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ், எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட பகிர்ந்து ஒரு வீடு கட்டுறதுக்கோ வாஸ்து குறித்தோ எங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க.